மக்களே, வெல்கம் டு ரமணி கிரியேட்டிவ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, வாழைப்பூ வச்சு கூட்டு எப்படி பண்ணுறது பார்க்கலாம். இது வாரத்தில் ஒரு தடவை சாப்பிடுங்க. கண்டிப்பாக வயிற்று புண்ணுக்கெல்லாம் ரொம்பவே நல்லது. துவர்ப்பு தன்மை இதுக்கு அதிகமாக இருக்குது. வாழைப்பூவை க்ளீன் பண்ணி கட் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் உப்பு போட்டு வேக வச்சுக்கோங்க. பாசி பருப்பு வேக வச்சுக்கோங்க. ரெண்டுத்தையுமே தனித்தனியாக வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பேன் எடுத்து 2 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் விட்டு கடுகு, உளுந்தம்பருப்பு, வரமிளகா, கடலைப்பருப்பு, சின்ன வெங்காயம் நைஸாக நறுக்கி அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கூட ஒரு மீடியம் சைஸ் தக்காளி அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது வதங்கினதுக்கப்புறம் வாழைப்பூ வேக வச்சு வடித்து வச்சுருக்கோம். அந்த தண்ணியை வடிச்சிருங்க. ஏன்னா அது வாழைப்பூ கொஞ்சம் துவர்க்கும். அதனால தான் அந்த தண்ணி வேண்டான்ட்டு நான் கீழே ஊற்றிட்டேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த வாழைப்பூ நல்லா வதங்கினதுக்கப்புறம் அது கூட நம்ம வேக வச்ச பருப்பையும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா தேங்காய் பூ திருவி போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி தேங்காய் பூ போடலை. வாரத்தில் ஒரு தடவை வாழைப்பூ எடுத்துக்கோங்க. கர்ப்பப்பைக்கு அவ்வளோ நல்லது. கர்ப்பப்பை வீக்காக இருக்குது, ஒரு மாதிரி இர்ரெகுலர் பீரியட்ஸ் ரெகுலராக வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வாழைப்பூவை டெய்லி உணவில் எடுத்துக்கோங்க. துவர்ப்பு தன்மை ஜாஸ்தியாக சாப்பிட்டிங்கன்னா கர்ப்பப்பைக்கு ரொம்பவே நல்லது. அது மாதிரி ஆண்களுக்கு பார்த்திங்கன்னா வாழைப்பூ எதுக்கு கொடுக்கணுன்னா, கண்டிப்பாக அவங்க வாய் புண்ணு, வயிறு புண்ணு அது மாதிரிலாம் வரும். அதுக்கு துவர்ப்பு தான் ரொம்பவே நல்லது. இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் இது மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், ஹெல்த்தியும் கூட. வாழைப்பூ கூட்டு இப்படி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஈஸியான மெத்தடில் தான் நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் நிறைய வீடியோஸ் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு என்னை என்கரேஜ் பண்ணிங்கன்னா நான் நிறைய வீடியோஸ் போடலாம். கண்டிப்பாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வாழைப்பூ வாரத்தில் ஒரு தடவை கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. ரொம்பவே நல்லது. கடைசியாக அதை இறக்கும் போது நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு இறக்குனீங்கன்னா ரொம்ப சுவையாக